டாக்டர் ஆஷா லெனின் அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். பொன்துகில் அணிவித்து புத்தக பரிசோடு மரியாதை செய்யப்படுகிறது. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆயுட்கால சிண்டிகேட் உறுப்பினர் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நான்காம் தமிழ்ச்சங்கம் உயர்திரு துரை கருணாநிதி ஐயா அவர்கள் பல்கலைக்கழகத்தின் ஆலோசனை ஐயா அவர்கள் பொன்துகில் அணிவித்து தேனும் வழங்கப்படுகிறது. நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு இந்த ஒரு செய்தி பாருங்க. பாட்டு போய் எழுதி வந்துடலாம்டா, இவங்ககிட்ட போனா டெஸ்ட் பாட்டா, அதான் ப்ராப்ளம் அப்படின்னு வரான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சுச்சுவேஷன் நிறையா இருக்கும். அப்போ அந்த மேடையில் அந்த அம்மா வந்து சப்சிராம பேச்சாளர் தெரியும், உங்களுக்கு எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய மேடைகளை பார்த்துருக்கீங்க. அந்த மேடத்துக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட சொல்றதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதே மாதிரி அருளிலாம் இந்த வான்நிலா பாட்டு ஃபுல்லா முடிச்ச உடனே எம்எஸ்சி எனக்கு மேடையில் சொல்றாரு, பம்மல்ல ஃபாதர் இன்லா மதர் இன்லா பிரதர் இன்லாதான் இல்லை, மற்ற எல்லா லாவையும் உள்ள கொண்டு வந்துட்டான்டா அப்படின்னாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. இப்படி பல பாடல்களை பற்றி சொல்லணும். ஜல் ஜல் எல் எனும் சலங்கை ஒளி கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு பாசம் திரைப்படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ஒரு மாட்டு வண்டியில் போவாங்க, கல்வர்கள் வந்து வழிமறிக்கிறாங்க, இருக்கிறத கையில் கொடுன்றாங்க. கல்வன் வந்து அங்கே எம்ஜிஆர் நாயகனே வருவார். ஸோ அங்கே வந்த உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, காற்றினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். இது மூணுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் இந்த பாட்டில் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? யாரடா மனிதன் இங்கே, ஊட்டி வா அவனை இங்கே. சிரிப்பினில் மனிதன் இல்லை. சிரிக்கும் போது ஒருத்தன் சிரிக்கிறான்னு வச்சுங்களேன், அதை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு நடிப்பாகவும் சிரிக்க முடியும். கரெக்டா? ப்ளீஸ் கொஞ்சம் என்டாஸ் பண்ணுங்க. அழுகையில் மனிதன் இல்லை, அழும்போது கூட நடிச்சு அழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கத்தில் உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டுன்னு எழுதுறாரு. உறங்கும் போது தான் மனுஷனா இருக்கான், அங்க அவன் நடிக்கல, ஒழுங்கா தூங்குறான். அதனால அது மாதிரி எழுதுறாரு. வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் நடுவே. ஏதோ பிரச்சனை, எவ்வளவோ சம்பவங்கள், எவ்வளவு துயரங்கள், சோகங்கள், இதெல்லாம் அழுத்தி இருக்கும் போது இந்த பாட்டு கேட்கும் சார். அந்த நேரத்தில் காற்றாலைகள் வந்து இந்த காதில் போதுச்சுன்னா உங்களுக்கு எந்த மெடிசன் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரீஜெனரேட் ஆகிடுவீங்க. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? புரியுதுங்களா? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எப்படி முடியும், இதுதான் பாதை, இதுதான் கவிஞருடைய நுட்பத்தை நீங்கள் உணர முடிஞ்சால் அந்த இடத்துல கை தட்டுங்க. அது கண்ணதாசனுக்காக. புரியுதுங்களா? நம்மள சாதாரண மனிதர்கள், ஒரு மாபெரும் கவிஞர். இந்த யுகத்துல நாம கண்ட இவருடைய மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க தமிழ் திரையுடைய பாட்டுங்கிறது சும்மா சார், சாதாரண பாட்டு. யாருடைய கவிஞர்களையும் நான் வந்து மட்டுப்படுத்த நினைக்கல. பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு கவிஞர் கிடையாது, மருதகாசன் மாதிரி ஒரு பாடல் இருக்கு. நான் எல்லாருக்கும் தனித்தனியாக விழா எடுத்திருக்கேன், தனித்தனியாக புக் எழுதியிருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் வேற. ஆனா மனித வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தான் இருக்கு, சுகம் சோகம். இந்த சுகத்தையும் சோகத்தையும் மைனஸ் பண்ணிட்டு மனிதன் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கு மட்டும் கண்ணதாசன் கொடுத்திருக்க பாடங்கள் வேற எந்த கவிஞரும் கொடுக்கவும் இல்லை, கொடுக்க முடியவும் முடியாது. அவ்வளவு பாட்டு. அந்த பாடலை பாடிங்க, நல்லா இருக்கும். மலர்த்தேன் போனால் வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது? வாழ்க்கை என்பது வியாபாரம்.
ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, இரவல் கண்டவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா?